கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எழுந்திருக்கிறீங்க. ஆனாலும் சில குடும்பத்திலே கர்த்தரை அறியாதவர்களும் இணைந்திருப்பார்கள். அப்ப நம்ம யூடியூப் மூலியமா ஒரு செய்தி அனுப்புறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்களும் செய்தி கேட்பீங்க, ரட்சிக்கப்படாமல் புதுசா இணைந்திருப்பாங்க, அவங்களும் செய்தி கேட்பாங்க. அப்ப நம்ம 2 பக்கமுமே செய்தி அனுப்பிட்டு இருப்போம். ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும், புதுசா இணைந்திருப்பாங்க, அவங்களுக்கும் செய்தி பிரயோஜனமா இருக்கும். அவருடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவருடைய நாமம் என்ன என்று பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சில குடும்பத்திலே இயேசுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சில குடும்பத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நல்ல பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முழு பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே, அவருடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை என்பது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. தேவனுடைய வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்திலே என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எவ்வளவு தூரம் பைபிள் வாசித்து அந்த வசனத்தின்படி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி கிருபை பெற்றுக்கொண்டு நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். இது என் வாழ்க்கையில உள்ள ஒரு எனக்கு ஆவியான கற்றுக் கொடுத்தது. ஏன்னா நான் உலகத்துல சராசரி ஒரு மனுஷனா வாழ்றேன், ஒரு வியாபாரியா வாழ்றேன். அந்த வியாபாரத்திலிருந்து நஷ்டத்துல இருக்கும்போது, கடன்ல கஷ்டப்படும் போது, பலவிதமான பிரச்சனையில இருக்கும்போது, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறார். நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு பைபிள் வாசித்தா புரியாது. நான் எழுத்து கூட்டி வாசிக்கிறேன். 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்கும் போது அந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ளே கொண்டு போனார். வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள கொண்டு போகும்போது ஒரு மனுஷன் எப்படி மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளணும், தேவனுக்காக வாழணும் அப்படின்னா எப்படி வாழணும், ஒரு முழு பைபிள் ஃபுல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நீங்க முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. எந்த ஒரு மனுஷனையும் நம்ப வேண்டாம். இதையே உங்களுக்கு இரவு நேரத்துல சொல்லி தரேன் அப்படின்னா, பிரதர் நாங்க செல்போன்ல நாங்க யூடியூப்ல நாங்க நிறைய மெசேஜ் கேட்கிறோம் பிரதர், அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப வளர்ச்சியா இருக்கு. சரி, வளர்ச்சியா இருக்கட்டும். நாளைக்கு யூடியூப்பே இல்லை, மேல சேட்டலைட் அப்படிம்பாங்க, அது ஏதோ ஒன்று அவுட் ஆயிட்டு, போனே இல்லை. அப்ப அன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல கையில பைபிள் இருக்கா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா? உங்க கையில முதல்ல பைபிள் எடுத்து வாசிங்க. பிரதர் நான் ஆபீஸ் போறேன் பிரதர், நான் கம்பெனி வச்சுக்கேன் பிரதர், நான் கம்பெனில வேலை பார்க்கேன், நான் டாக்டரா இருக்கேன், நான் நர்ஸா இருக்கேன், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கேன்,
நான் கவர்மெண்ட் வேலை பார்க்கேன், நான் 12 மணி நேரம் வாட்ச்மேன் வேலை பார்க்கேன், நான் வியாபாரம் பார்க்கேன், நான் விவசாயியா இருக்கேன். எந்த சூழ்நிலை சரி, யாருமே 24 மணி நேரம் வேலை பார்க்கல. அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு டைம் இருக்கும், ரெஸ்ட் எடுக்க ஒரு டைம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். தேவையில்லாம நேரத்தை பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு டயத்தை எழுதுங்க. சில குடும்பத்துல 24 மணி நேரம் வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா காலையில தூங்கி எந்திரிச்சிருந்து ராத்திரி வரையும் வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படியே இருந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த நடுவில் உள்ள கேப் என்ன, அந்த இடையில உள்ள கேப் என்ன. இப்போ செல்போனை நம்ம நடுவில் வச்சிருக்கோம். எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் நான் ஒரு செல்போன் வச்சிருக்கேன். அப்ப எது தடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்போன். எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்டை நான் வச்சிருக்கேன். அப்ப என்ன தடை அப்படின்னா ஃப்ரெண்டு தான் தடை. எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் நான் எதெல்லாம் நடுவில் கொண்டு வச்சிருக்கிறேனோ அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்து அந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் வரும். சரி, நான் ஒரு 2 வருஷமா 5 வருஷமா ஒருத்தவங்களை மன்னிக்க முடியாம இருக்கேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுனா எனக்கு பதில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் சில கேள்வி கேட்பாங்க. பகையை சிலுவையில கொன்று என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கிறிஸ்தவர்கள் வேதக்காரங்க அப்படிங்கிறாங்க. ஆனா மன்னிக்கிற சுபாவம் காணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணுமா, முதல்ல மன்னிக்கிற சுபாவம் வேணும். சரி பிரதர், நான் மன்னிச்சிட்டேன், அப்ப அவங்க கூட போய் பழகலாமா? துஷ்டம் கூட பழகி என்ன செய்ய? ஒருத்தன் பாவத்துல இருக்கான், ஒருத்தன் அவிசுவாசியா இருக்கான், ஒருத்தன் இருளா வாழ்ந்துட்டு இருக்கான், ஒருத்தன் விபச்சார அடிமையில இருக்கான், ஒருத்தன் பார்த்தா தண்ணி அடிச்சு கஞ்சா பழக்கத்துல விக்கிரத்துல பாவத்திலே அடிமையா இருக்கான். அவன்கிட்ட போய் பழகி என்ன செய்ய? கர்த்தருடைய பிள்ளைகள் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமா இருக்கணும். இது பைபிள் ரெக்கார்டு. பரிசுத்த ஆவியோட ஐக்கியமா இருக்கும்போது நீங்க அந்நிய பாஷை பேசலாம், வரங்கள் கிரியை செய்யும், கிருபை பெற்றுக்கொள்ளலாம், தரிசனம் பார்க்கலாம், சொப்பனம் பார்க்கலாம், பரலோக தரிசனங்களை பார்க்கலாம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன தியாகம் பண்றோம்? நைட் நேரத்துல நல்ல அழகா சில குடும்பத்துல எல்லாம் ஒரு 6 மணி இல்ல 7 மணி 8 மணி இல்ல 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிவி ஆன் பண்ணி ஒரு 3 மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல அழகா ஃபேமிலியில உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுங்க, தப்பு இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் பாட்டு படி ஜெபம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை. உங்க வீட்டுல ஒரு டேபிள் இருக்கா? ஒரு டேபிள்ல பைபிள், ஒரு பேனா, ஒரு டைரி, அது போக இன்னும் அந்த பைபிள் சம்பந்தப்பட்டது, அதை மட்டும் நீங்க டேபிள் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த ஒரு தேவையில்லாம எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது. ஆனா பக்கத்துல செல்போன் வைக்காதீங்க. ஏன்னா செல்போன் வச்ச உடனே டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும், உடனே பைபிள் வாசிக்கும் போது அப்படியே நிப்பாட்டி செல்போன் கையில் எடுத்து பார்ப்பாங்க. அதுவும் தேவையில்லை. செத்தா பரலோகத்துல போய் நிற்கும் போது கணக்கு கேட்பாரு, உன் கையில நான் பைபிள் எழுதி கொடுத்தனே, நீ ஏன் பைபிள் வாசிக்கல அப்படி சொல்லி நியாயத்திற்கு நல்லா கணக்கு கேட்பாரு. ஏன்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் பைபிள் இருக்கு. நிறைய குடும்பத்துல நிறைய டிகிரி படிச்சிருக்கேங்க, நிறைய டிகிரி 1 2 3 டிகிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ உலகத்துல ஒரு டிகிரி தான் பெருசா இருக்கு, பைபிள் பெருசா தெரியல. ஒரு குடும்பத்திலே யாரெல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பைபிளுக்கு முதலிடம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். இது என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். சிலருடைய வாழ்க்கையில ஏன் திருமணம் முடியல, ஏன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்றாங்க, ஏன் அந்த குடும்பத்துக்குள்ள ஏன் பாவ அடிமை இருக்கு, சாபம் இருக்கு, ஏன் பலவிதமான பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்கும்போது பைபிளுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா, நீங்க முதல்ல பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய கரத்துக்குள்ள அடங்கிருங்க, கீழ்ப்படிங்க, உண்மையா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் ஸ்டெப் என்ன சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தம். நம்ம பரிசுத்தமா வாழணும்னு சொன்ன உடனே
பரிசுத்தம் அப்படின்னா எப்படி வாழணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிறார். உம்முடைய வசனமே சத்தியம் என்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி மனம் திரும்பும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், உம்முடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நிறைய குடும்பத்திலே கையில பைபிளே எடுத்து வாசிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும்? இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், எனக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நேரா ரூமுக்கு வருவேன், பேசாம பைபிள் எடுத்து உட்காருவேன். எங்க வீட்டுல டிவி கிடையாது. தேவையில்லாம யார்ட்டையும் டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஒண்ணு அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அப்படி இல்லைன்னா கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முயற்சி எடுக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல நைட்டு ஃபுல்லா உட்காந்து படம் பார்த்து, டிவி பார்த்து, நாடகம் பார்த்து, தேவையில்லாம ப்ரோக்ராம் பார்த்து எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க? நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னா பாதி ஜீவன் குறைஞ்ச மாதிரி இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய குடும்பத்துல ஜெபிக்கிறீங்க, அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு தியாகம் பண்றோம், எவ்வளவு நேரம் தேவனோட சமூகத்துல காத்திருக்கிறோம். நைட் ஆயிட்டு அப்படின்னாலே முதல்ல செல்போன் தானே கையில் எடுக்கிறாங்க, இல்லைன்னா வீட்டோட ரிமோட் தானே கையில் எடுக்கிறாங்க. வாலிப பையங்க வாலிப பிள்ளைகள் லேப்டாப்ல தானே போய் உட்காந்துருக்காங்க. சின்ன பிள்ளைகள் டேப் தானே எடுத்து உட்காந்துருக்காங்க. அப்ப அதுதானே அவங்களுக்கு பெருசா தெரியுது. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுக்கணும். நான் 2015 கஷ்டப்படும் போது நீங்க எல்லாரும் என்ன நினைச்சாலும் சரி, என் கையில காசே கிடையாது. நான் பக்கத்துல இருக்கிற இடத்துல பைபிள் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்பவுமே ரொம்ப ரேட் கூட கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். கொரியன் பண்ணு சொல்லி காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்தேன். நல்ல பெரிய பைபிளா வாங்கிட்டு வந்தேன், ஃபுல் சைஸ். அழகா உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். கலர் கலரா ஸ்கெட்ச் வச்சிருப்பேன். அழகா உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். இதை ஏன் நைட் நேரத்துல சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணுமா, உங்களுக்கு பலன் வேணுமா, ஜீவன் வேணுமா, கிருபை வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, மகிழ்ச்சி வேணுமா, நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமா, பரிசுத்தமா வாழணுமா, ஆவிக்குரிய வரங்கள் வேணுமா, கனிகள் வேணுமா, பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ளணுமா, அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன? கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நிறைய குடும்பத்திலே நைட் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில பைபிள கையில் எடுக்கிறோமா? செல்போனை கையில் எடுக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்தா ஸ்தோத்திரம் சொல்லலாம். செல்போனை கையில் எடுத்தா நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? முடியாது. கையில பைபிள் எடுத்து வாசித்தாச்சுன்னா அந்த வாசிக்கிற குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம்பா அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? அதனால நைட் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களா? கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். உங்க குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அஸ்திவாரம் கிறிஸ்துவா இருந்துச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்காம, நான் சும்மா யூடியூப்லயே நான் வீடியோ கேட்டுட்டு இருக்கேன், யூடியூப்லயே நான் பாட்டு கேட்டு அப்படியே பாட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் பத்தாது. பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இருக்கா? ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போங்க. ஏன்னா சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாம அப்படியே வாழ்ந்து அப்படியே இந்த பூமியில அப்படியே போயிட்டு அப்படியே பரலத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த பூமியில ஒரே வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அவருடைய நாமம் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும். அப்ப சந்தோஷம் நிறைவா இருக்கணும். ஒரு குடும்பத்திலே ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 ஒரு 8 வருஷத்துக்குள்ள, ஆமா, அந்த மகளுக்கு 28 வயசு.
அந்த மகள் ஒரு கடையில வேலை பார்க்குறாங்க. நல்லா படிச்சிருக்கிறாங்க, காலேஜ்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்திலே கரண்ட் ஷாக்ல கணவர் இறந்து போயிட்டாரு. வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கு. நல்ல குடும்ப ஜெபம் பண்ணவங்க. கணவர் டெய்லி காலையில் நைட்டும் பைபிள் வாசிப்பாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. நல்ல நன்மை செய்வாங்களாம். கரண்ட் ஷாக்ல இறந்து போயிட்டாங்க. அந்த சகோதரி கேட்குறாங்க, அண்ணே எனக்கு ஏன்னா இவ்வளவு கஷ்டம்? நாங்க குடும்பமா வீட்டுல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணோம்னே, நாங்க உண்மையா இருந்தோம்னே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? என் கணவர் போயிட்டாருன்னே. 6 வயசுல ஒரு பையன் இருக்கான், 2 வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னாங்க. எனக்கு அந்த அக்காட்ட என்ன பேசுன்னு எனக்கும் புரியல. என்ன கணவர் இறந்து போயிட்டாரு. அவங்க இதயத்துக்கு அவ்வளவு வேதனை இருக்கு. வேலைக்கு போன இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சம்பளம் 6000 தானா. வீட்டுல அரிசி இல்லாம எத்தனை நாள் இருந்திருக்காங்களாம், சாப்பாடு இல்லாம எத்தனை நாள் இருந்திருக்காங்களாம். அந்த அக்கா நல்ல காலேஜ் படிச்ச அக்கா, டிகிரி வாங்கின அக்கா. லாஸ்ட் பிள்ளைகளுக்காக பக்கத்துல இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க. அந்த 6 வயசு பையனை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு வராங்க. மறுபடியும் சாயங்காலம் போய் கூப்பிட்டு வராங்க. ஆனாலும் ஒரு சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குன்னே அப்படிங்கிறாங்க. மாமியார் வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, கணவர் இறந்து போயிட்டாரு. என்ன செய்யன்னு தெரியல. வயசு பார்த்தா 28 வயசு. ஒரு குடும்பத்துல உபத்திரம், பாடு, பிரச்சனைகள் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? யோபனுடைய வாழ்க்கையிலே 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள், ஒரு உபத்திரம் வந்த உடனே நம்ம தேவனோட நாமத்தை மறுதளிக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். கடைசி காலத்துல வாழ்றோம். கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம். உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நாள்லையும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, பிதாவாகிய தேவனுக்கு நான் எப்படிப்பா மகிமை செலுத்த முடியும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும் போது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடும் போது, நம்ம தேவனோட சமூகத்திலே காத்திருந்து எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் என்கிறார். ஒரு நல்ல வேலை வேணும், தருவாரு. கல்யாணம் முடியாம இருக்கும், திருமணத்துக்காக ஜெபிப்பாங்க, தேவன் தருவாரு. பிள்ளைகள் இல்லாம இருக்கும், தேவன் தருவாரு. வியாதியில இருப்பாங்க, பரிபூர்ணமான சுகம் தருவாரு. தீர்காயுஸ் கேட்பாங்க, தீர்காயுஸ் தருவாரு. பரிசுத்தமா வாழ்ந்து கேட்பாங்க, தேவன் பரிசுத்தமா வாழ்றதுக்கு நமக்கு கிருபை தருவாரு. சில குடும்பத்துல கத்தரை விட்டு போய் தள்ளி போய் பாவம் பண்ணிருப்பாங்க. என் பாவத்தை மன்னிங்க, நான் மனம் திரும்பணும், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பாவத்தை மன்னிப்பாரு. கேளுங்கள் அப்படின்னா நம்ம எதை கேட்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னா, என்னையால வளர முடியலப்பா, எனக்கு கிருபை தாங்க அப்படின்னா வளர்றதுக்கு உதவி செய்வார். என்னையால பைபிள் வாசிக்க முடியல, பைபிள் வாசித்தா புரிய மாட்டுக்கு அப்படின்னா பைபிள் வாசித்தா அதனுடைய அர்த்தத்தை சொல்லி தருவார். ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி சொன்ன சாட்சி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பைபிள் வாசித்தா எனக்கு புரியாது, அதனால நான் பைபிள் வாசிக்காம வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நான் எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆதியாமத்துல இருந்து ரூத் வரைய நான் வந்துட்டேன். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் இல்ல 20 அதிகாரம் வரையும் நான் வாசிக்க முடியுது. இப்போம்லாம் நான் வெளியில போய் தேவையில்லாம யார்ட்டையும் பேசுறது இல்லை. நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் மினிமம் வாசித்தேன். சில நேரத்துல 20 அதிகாரம் வாசிக்கிறேன் அப்படின்னாங்க. 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு பைபிள் வாசித்தா புரியாது,
ஆனாலும் இப்ப எழுத்து கூட்டி வாசித்து கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் கிட்ட வாசிக்கிறேன் அப்படின்னாங்க. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேணுமா, தேவன் தருவார். உங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதம் தருவார். ஆனா நீங்க கண்டிப்பாக கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்க அப்படிங்கிறாரு. அப்பொழுது அதுல ஒரு வேர்டு வருது, கேளுங்கள் அப்பொழுது. நிறைய குடும்பத்திலே கேட்கிறாங்க, ஆனா கிடைக்க மாட்டுது. இப்ப அது ஒரு பிரச்சனையா இருக்குல்ல. பிரதர், உங்களுக்கு தான் தெரியுமில்ல பிரதர், நீங்க அனுப்புற வீடியோ நாங்க டெய்லி காலையிலையும் ஜெபிக்கிறோம், நைட்டும் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஏன் இன்னும் நடக்கல? இப்ப அப்படியும் சில குடும்பத்துல என்கிட்ட உடனே யோசிப்பீங்க, நீங்க உடனே மனசுக்குள்ள யோசிப்பீங்க. 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. கையில பார்த்தா 100 ரூபா கூட இருக்காது, இல்ல ஒரு 1000 ரூபா கூட இருக்காது, இல்ல ஒரு 1 லட்சம் கூட இருக்காது. ஆனா பெரிய வீடு பங்களா வேணும்னு நினைப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்திலே நினைக்கிறது எல்லாமே பல மடங்கு பெரிய ப்ரோக்ராமா இருக்கும். தேவன்கிட்ட கேளுங்க, நியாயமானபடி கேளுங்க, உண்மையான காரியத்தை கேளுங்க. உங்க திராணிக்கு என்ன இருக்கோ அதை வச்சு கேளுங்க. சில குடும்பத்துல இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறைய யோசிக்கிறாங்க. என் வாழ்க்கையில நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் தந்தது போதும்னு சொல்லிட்டு ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருப்பேன். எனக்கு என்ன வேணுமோ அது தருவார், உங்களுக்கு என்ன வேணுமோ அது தருவார். உங்களுக்கு ஒரு வீடு வேணுமோ அது தருவார். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு தூரம் பிரயாசப்படுறீங்க, எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்க, உங்க கையில எவ்வளவு தூரம் பணம் சேர்த்து வச்சுங்க, எல்லாமே தேவன் பார்ப்பார். சில குடும்பத்துல களவாண்டு சேர்த்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அந்த ஜெபம்லாம் பரலோகத்துக்கு போகாது. சில குடும்பத்துல எப்படியாவது கொள்ளையடிச்சா சம்பாதிக்கலாமா, அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. உண்மையா வாழ்ந்தீங்கன்னா ஜெபம் பரலோகத்துக்கு போகும். வீட்டுல மனைவிக்கு தெரியாம எப்படியாவது பேங்க்ல லோன் வாங்கி கட்டிடலாமா, எப்படியாவது செஞ்சிடலாமா அப்படின்னாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா சில குடும்பத்துல இப்ப தவறா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேளுங்கள் அப்படின்னோடனே எதை கேட்டாலும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சொல்லலாம், அதெல்லாம் வீண் டாக்கா இருக்கும். அதனால தப்பா ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் நமக்கு எவ்வளவு சட்டம் எழுதப்பட்டிருக்கு, அது பிரகாரம் நம்ம வாழ்ந்து கையில முதல்ல பைபிள் எடுத்து வாசித்து தியானித்து நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்மளுடைய ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் பிள்ளைகள், இவங்களாம் அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரணும். பரலோகத்துல தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலுக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு பிளெஸிங். அதனால சும்மா 24 மணி நேரத்துல நான் இன்னைக்கு கேட்டுட்டேன் எனக்கு அது தரல அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. சில குடும்பத்துல தப்பா ப்ரோக்ராம் போடுறாங்க, அதுவும் சாத்தியப்படாது. அதனால நைட் நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேவன் அருளியப்பம் மினிஸ்டர்ல கேளுங்க. ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் கேளுங்க, தப்பு இல்லை. பிரயோஜனமா இல்லை அப்படின்னா கேட்க வேண்டாம். அதை ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அந்த 1/2 மணி நேரத்துல நீங்க பைபிள் வாசிச்சுட்டு போயிடலாமே. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நியாய திருநாள்ல போய் கணக்கு சொல்லணும். ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு, யாருக்கும் எதுவுமே கம்ப்ளீட்டா முடியல. நான் செத்து போனா கூட நான் பரலோகத்துல போய் நான் அவருக்கு முன்பா நிக்கணும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நான் நிக்கணும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் 24 மணி நேரம் ஊழியம். இந்த 24 மணி நேரம் ஊழியத்தை பரலோகம் பார்த்துட்டே இருக்கும். நான் எப்படி வாழ்றேன், என்ன செய்யறேன், எல்லாம் பரலோகம் பார்த்துட்டு இருக்கும். யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. இதுதான் பைபிள்ல போட்ட உண்மையான கருத்து. நீங்க உங்க வீட்டுல இருப்பீங்க, நீங்க ஒரு ஆபீஸ்ல இருப்பீங்க, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருப்பீங்க, நீங்க ஒரு வேலை பார்ப்பீங்க, நிறைய இடத்துக்கு வேற வேற நாட்டுல எல்லாம் செய்தி கேட்குறீங்க. அங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தீங்களா, கர்த்தரை விட்டு தள்ளி போனீங்களா, பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது. நைட் நேரத்துல ஜெபிக்க போறோமா, கேளுங்க. அப்பா இந்த மாசத்துல எங்களுக்கு நீங்க தான்ப்பா பத்திரமா பாதுகாத்தீங்க, உமக்கு நன்றிப்பா, நன்றி சொல்லுங்க. நைட் நேரத்துல ஒவ்வொரு நாளுமே நம்ம நைட் டெய்லி ஜெபிக்க தான் செய்யறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது மனமாற்றம் இருக்கா, அவருடைய பெயர் கூட நிறைய பேர் தெரியாம இருக்கு.
அதனால ஜாயிண்ட் வசனம் காமிச்சேன். அவருடைய பேர் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேளுங்கள் என்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் போது அதே நியாயமானபடி இருக்கணும். பக்கத்து வீட்டு சொத்தை கேட்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் வேற ஒரு காரை கேட்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஆளை கேட்கக்கூடாது. அது தப்பான ஜெபம். நிறைய குடும்பத்தில் இப்போ எப்படி ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய கார் இருக்கும், அந்த கார் எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரா? கிடையாது. உண்மையா வாழ்ந்தா உங்களுக்கு ஒரு கார் வேணா கூட தேவனே தருவார். உண்மையா வாழ்ந்தா உங்களுக்கு வீடு தருவார். உண்மையா வாழ்ந்தா உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ தேவனே தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை தேடுறதுல முக்கியத்துவம் செலுத்துங்க. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்ப்பா. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா? உங்க பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஒண்ணுதான் எனக்கு ஆசை. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27 வசனம் இருக்கு. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யாய் நடப்பிக்க ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்தா கேளுங்க. ஏன்னா சில குடும்பத்திலே நைட் நேரத்தில் வேற வழியே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க. அப்படி வேண்டாம். நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நீங்க அந்த ரங்கத்துல ஜெபம் பண்ணணும். அந்த 2 டார்கெட் உங்களுக்குள்ளது. 24 மணி நேரத்துல நைட்டு படுத்து தூங்கும்போது நன்றி சொல்லணும். அப்பா, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம், வியாபாரத்துக்கு ஸ்தோத்திரம், கம்பெனிக்கு ஸ்தோத்திரம், வெளியில போயிட்டு இந்த பாதுகாத்ததுக்கு ஸ்தோத்திரம், ஜீவனை தந்ததுக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துல எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா, எல்லா காரியத்திலையும் பாதுகாத்தீங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு ஒரு முக்கியமான ஒரு வேர்டு சொல்றாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு, சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு, சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு. ஒரு வீட்டுல இதோட என்ன நமக்கு வேணும்? 1000 கோடி சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் எதுக்கு? 2 இட்லி கூட சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. கோடிக்கணக்கா பணம் இருக்கு, வீட்டுல பார்த்தா காரு பார்த்தா செழிப்பா இருக்கு, வீடு பார்த்தா பங்களாவா இருக்கு. ஆனா ஒரு 4 இட்லி கூட சாப்பிடக்கூடாதுன்றாங்க. கேட்டா உங்களுக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்றாங்க. எத்தனை குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அப்போ நைட் நேரத்துல நம்ம எப்படி வாழ்றோம், அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளை நன்றி சொல்லுங்க. தயவு செய்து நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம்ப்பா, என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்கிறீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. நைட்டு இப்படிதான்ப்பா அப்பாவோட பேசணும். ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னா, நீங்க தேவனோடு பேசினால் பரலோகம் சந்தோஷப்படும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பரலோகத்தோட பேசினால் பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்தோடு தொடர்புல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு, நிறைவாய், அந்த வேடை கொஞ்சம் நல்லா இழுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு. நிறைவா இருக்கணுமா? கொஞ்சமா இருக்கக்கூடாது. சந்தோஷம் கொஞ்சமா இருக்கக்கூடாது. சந்தோஷம் ஒரு வீட்டுக்குள்ள நிறைய இருக்கணும். ஒரு குடும்பத்துல எது அதிகமா இருக்கணும்? சந்தோஷம் நிறைய இருக்கணும். அப்பந்தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு? ஒரே கடன், ஒரே பிரச்சனை, ஒரே நிந்தை, ஒரே அவமானம், ஒரே போராட்டம், ஒரே வீட்டுக்குள்ள பஞ்சம், ஒரே கஷ்டம்தான், ஒரே பிரச்சனை தான். இதையே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா எப்போதான் நிம்மதியா இருக்க போறாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்ளுங்க. சந்தோஷம் நிறைவா இருக்கும்பா, என் நாமத்தினால கேளு அப்படிங்கிற. அவருடைய நாமத்தை தான் சொன்னேன், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. இனிமேல் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லி சொல்லி கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி கூப்பிட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா வேலையே செய்ய மாட்டேன்,
சம்பளம் மட்டும் வீட்டுக்கு வரணும்னா ஒரு நாள் சாத்தியப்படாது. நான் ஜெபிக்கவே மாட்டேன், நான் அப்படியே உட்கார்ந்து தான் இருப்பேன், நான் அப்படியே வீட்டில் படுத்து தான் இருப்பேன், நான் சும்மா செல்போன்ல தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒரு நாளும் ஆசீர்வாதம் வராது. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல வீட்டுல பைபிள் எடுக்கவும் மாட்டாங்க, செல்போனை கீழே வைக்கவும் மாட்டாங்க, டிவி ஆஃப் பண்ணவும் மாட்டாங்க, மனைவிட்டையும் பேச மாட்டாங்க, பிள்ளைகள்ட்டையும் பேச மாட்டாங்க, அம்மா அப்பாட்டையும் பேச மாட்டாங்க. அந்த குடும்பத்துல எப்படி சந்தோஷம் இருக்கும்? ஒரே சண்டை தான் இருக்கும். நான் சொல்ல உண்மையா பொய்யா? நீங்க கீழே கமெண்ட் போட்டா அவ்வளவு கமெண்ட் வரும், யாருமே போடுறதே இல்லை, இருக்கலா இல்லைன்னு தெரியல. நான் சொல்ல உண்மையா பொய்யா? அதனால நைட் நேரத்துல ஜெபிக்கிற பெருசு கிடையாது. நம்ம ஒரு 4 பேருக்கு, ஒரு 10 குடும்பத்துக்கு கொஞ்சமாவது மாறுவோமே. என் வாழ்க்கையில நான் பைபிள் எடுத்து வாசித்ததே இல்லப்பா. நான் இஷ்டம் போல நான் ஒரு வியாபாரத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னையே தூக்கி எடுத்தாரு. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா அவ்வளவு சட்டம் எழுதப்பட்டிருக்கு. உங்க வீட்டுல நேரம் இருக்கா? தயவு செய்து செல்போன் டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்ல குடும்ப ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அது போதும். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். தேவனோட சமூகத்துல காத்திருந்தாதானே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். டிவியும் செல்போனும் லேப்டாப் உட்காந்தா எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? டிவியும் லேப்டாப்லயுமா சந்தோஷம் இருக்கு? கிடையாது. தேவனுடைய சமூகத்துல இருக்கு. அதிகாலையில் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும்போது சந்தோஷம். அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க டயத்தை தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, அவருக்காக அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க, கண்டிப்பாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அப்பா, இந்த மாசத்திலே எத்தனையோ சூழ்நிலைப்பா, ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிறீங்கப்பா. நன்றிப்பா. வாழ்நாள் முழுவதும் நாங்க நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா. எங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு தரீங்கப்பா. நன்றிப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா, கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வேற வேற நாட்டுல, வேற வேற ஊர்ல, வேற வேற இடத்துல பல சூழ்நிலைக்கு மத்தியில தான்ப்பா நைட் நேரத்துல ஒரு அரை மணி நேரத்தை டயத்தை ஃபுல்லா சுருக்கி தான்ப்பா கேட்குறாங்க. நேரமே இல்லை, ஆனாலும் ஜெபம் கேட்குறாங்கப்பா, செய்தி கேட்குறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க சந்திச்சா போதும்பா. நிறைய பேரோட இதயத்துக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசினா போதும்பா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வேணும்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா வேணும்பா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தானப்பா சமாதானம். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தானப்பா சந்தோஷம். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா தானப்பா மகிழ்ச்சி. நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரும்போது விடுதலை ஆயிரும்லாப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா கஷ்டம் மாறிடும்ல. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கடன் மாறிடும்ல. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா பஞ்சம் மாறிடும்லப்பா. நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா எங்க வீடெல்லாம் நிறைவா மாறிடும்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க குடும்பத்துல வாங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க உமக்கு தான்ப்பா முதலிடம் கொடுக்கணும். நிறைய குடும்பத்துல தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம்லாம் உண்டுப்பா. பல லட்சங்கள் கடங்குறாங்க. வீட்டுல கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நைட் டியூட்டில இருக்காங்க, நைட் நேரத்துல வேற நாட்டுல தனிமையில இருக்காங்க. நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல பல இடத்துல ஹாஸ்பிட்டல்ல, வேற வேற இடத்துல டியூட்டியில, பல இடத்துல ஜனங்கள் ஜெபிக்கிறாங்கப்பா. ஏசு கிறிஸ்து ராஜா எங்க இதயத்துக்குள்ள வரணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள வருவீங்களாப்பா? எங்க வாழ்க்கையில நீங்க வேணும்ப்பா. இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் கிருபை தர்றது நீங்க மட்டும்தான்ப்பா. 24 மணி நேரம் பாதுகாக்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா. 24 மணி நேரம் எங்க கூட வருகிறது நீங்க மட்டும்தான்ப்பா. 24 மணி நேரம் உதவி செய்யறது நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களை நேசிக்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களுடைய பாவத்தை வெறுத்து
பாவியை நேசிக்கிற தேவன். ஒரு பாவி மனம் திரும்ப மாட்டானா? பாவத்தை வெறுக்கிறீங்கப்பா. ஆனா ஒரு பாவி மனம் திரும்பும் போது தன்னோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமானாக, எங்களை பரிசுத்தவானாக எங்களை மாற்றுகிற தேவன் நீங்க தான்ப்பா. உங்க பாதவடியில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க சமூகத்துல வருகிறோம்ப்பா. எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றினீங்க. நன்றி, நன்றி, நன்றி. இந்த மாசம் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை கண்ணீர் மணியை போல பாதுகாத்தீங்க. நன்றி. இரவும் பகலுமாக 31 நாளும் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. எத்தனையோ நாட்டுக்குள்ளே கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு ஜெபித்து அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை தந்த கிருபைக்காக நன்றி. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே எத்தனையோ குடும்பத்துல ஜெபித்தாங்க. அவங்களுக்கு ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து தீர்காயுஸ் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் நைட் நேரத்தில் தாழ்த்துறவங்களோ, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை கத்த தந்து ஆசீர்வதிக்கணும். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ்ந்தா போதும்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சை வேண்டாம்ப்பா. எதுவுமே வேண்டாம்ப்பா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்திறோம். கற்பத்தின் நிகழ்ச்சி வீரன் கர்த்தர் மனமிறங்கி உங்க பிள்ளைகளை ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா ஆசிரிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. நல்ல குடும்பமா தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் வாழ்றாங்க. உங்க பிள்ளைகளுடைய குறைகள், குற்றங்களை கர்த்தர் மன்னித்து பிரிந்த குடும்பத்தை கர்த்தர் இணைத்து வைங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, விபச்சார அடிமையில இருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க. நைட் நேரத்துல தேவையில்லாம மரண பயம், கெட்ட சொப்பனம், தேவையில்லா எண்ணங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரியத்துக்குள்ளே சிக்கப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரிலாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. நைட் நேரத்திலே ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற நாட்டுல படிக்கிற இடத்துல அப்பா பிள்ளைகள் இருக்கு, ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, இன்னுமா டாக்டர், நர்ஸ், நைட் டியூட்டில வேற இடத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களா நைட் நேரத்துல வெளியில இருக்காங்க. சகல குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். எத்தனையோ இடத்துல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவன் அருளியே அப்போ மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க மகனே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தான் எங்களுக்கு ஜீவன், கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாமேப்பா. நீங்க இல்லைன்னு எங்க வாழ்க்கை இல்லப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் நிரப்புங்க. நிறைய குடும்பத்துல வியாபாரிகள் ஜெபிக்கிறாங்க, கம்பெனி வைத்திருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க, வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அதிகால வெளியில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. வாக்குத்தத்தங்களை கேட்க, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அப்பா இணைந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் குடும்பமான கர்த்தர் கிருபை செய்யுங்க, தனிஜமான கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லாமல் எந்தெந்த நேரத்தை வேஸ்ட் பண்றாங்களோ அந்த எல்லா கிரிலாம் அழிக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்காயுஸ் தாங்க, பூரண சுகம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க. ஐசியூல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஆபரேஷன் டெலிவரி ஆயிருக்கு, சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம், ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்காங்க, கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, பல பிரச்சனைக்கு நடுவில் எய்ட்ஸ் வியாதி, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, டிபி நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சர்ல சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுஸ் தாங்க. உங்களுடைய நாம மட்டும் விடட்டும். அப்புரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. யூடியூப் சேனலை கர்த்தர் கிருபைக்காக நன்றி. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல பண்ணிடும். தேவன் நாம மகிமைக்கு என்று மாத்திரம் இந்த பூமியில நாங்கள் வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. எங்க வீடு முழுதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாகி வரட்டும். யாரெல்லாம்
இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். அவங்களோட வாழ்க்கையில சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறத கிருபை செய்யுங்க. இன்னுமா சில குடும்பத்திலே அப்பா நைட் நேரத்துல கடன்ல போராடிட்டு இருக்காங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டவங்க புதிய மாசத்துல நான் புறப்பட்டு போகும்போது எல்லா தடையெல்லாம் நீக்கிங்களை ஆசிர்வதிங்க. இந்த வருஷத்தை உங்களுடைய கருத்துல அப்படிங்கிறோம். இந்த வருஷத்துக்கு அவளை எல்லா கருத்துக்கும் ஸ்தோத்திரம். வீடு கட்டுறாங்க, வேற வேற நாட்டுல வேற வேற இடத்துல இருக்காங்க, வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, விசாக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கருத்துல தாழ்த்து விடணும். துதி கன மகிமையெல்லாம் உம்மொருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அன்போடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்தில் அங்க ஜெபித்தீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு கிருபை தந்து மீட்டெடுத்துக்கிறாரு. நல்ல சுகம் தந்திருக்காரு. இன்னமா ஜெபிங்க, பூரண சுகம் தருவாரு. புதிய மாசத்துக்காக ஜெபிங்க. வாக்குத்தத்தங்களோடு தேவன் உங்களோடு பேசுவார். ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிக்கணும்னு விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். சாட்சி எது இருந்தால் நீங்கள் என்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு சொல்லலாம். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.